10:30 மணிக்கு ஆஜர்படுத்தினாங்க எதிரிகளை. நீதிமன்றம் அவங்க மேலே 66 சார்ஜஸில் ப்ரூவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 சார்ஜ் நாட் ப்ரூவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தண்டனை விவரங்கள் 12 மணிக்கு அறிவிக்கப்படும் சொன்னாங்க. சென்டென்ஸில் பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் அக்யூஸோட ஏஜ், அவங்க உடல்நிலை, அவங்க ஃபேமிலியோட ஏஜான பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் கோர்ட் கன்சிடர் பண்ணி ஒரு லீனியன்ட் வியூ எடுங்கன்னு சொன்னோம். கோர்ட் நான் 12 மணிக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கும்போது அதை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அரசு தரப்புல என்ன மாதிரி சொன்னாங்க? அரசு தரப்பில் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நாங்கள். அப்போ நாங்கள் எங்கள் தரப்பு இதை சொன்னோம். இப்போ நீதிமன்றம் அது ரெண்டையும் பரிசீலனை பண்ணி 12 மணிக்கு என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தரப்புல அதிகபட்சம் ஆயுள் தண்டனை வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஆயுள் தண்டனை கேட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு லீனியன்ட் இது நாங்கள் கேட்டிருக்கோம். மற்றதை கோர்ட் டிசைட் இல்லை. அவங்க வேற வழக்குகள் அவங்க மேலே இல்லை. வேற வழக்குகள்ல முக்கியமான குற்றவாளி தப்ப விட்டுருக்காங்க. இது இவங்களே முழு குற்றவாளி சொல்லிட முடியாது. இதை நான் ஹைகோர்ட்ல பாத்துக்கிறோம். அது நாங்க சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.